அனுமதி தாருங்கள். தேவி, செல்லும்போது ஒன்றை எடுத்துச் செல்லுங்கள். இல்லையேல் பிரபஞ்சத்தோர் மகாகாலேஸ்வர ஜோதிர்லிங்கத்திடமிருந்து தேவி பார்வதி ஏதும் பெறவில்லை என்பார்கள். எந்த வேதனை சத்திய யுகத்தில் இருந்ததோ, இன்று திரேதா யுகத்தில் கூட அதே வேதனையை உணர்கிறோம். இன்றும் நாம் தோற்றுக் கொண்டிருக்கிறோம். அசுரர்களின் மனதில் அச்சம் இருக்கிறது. ஆனால் சிவனும் சக்தியும் ஒவ்வொரு நாளும் வெற்றியை தழுவுகிறார்கள். சிவனும் சக்தியும் என் சக்திகளை மற்றும் எனது வீரியத்தை குறைத்து விட்டார்கள். இப்பொழுது மானிடர்களிடம் எனது சக்தி செயல்படவில்லை. மானிடர்கள் அனைவரும் அருகாமையில் உள்ள ஜோதிர்லிங்கத்திற்கு சென்று வளர்ந்து கொண்டிருக்கும் எனது சக்திகளையும் அழித்து விடுகின்றனர். இதுவரை நடந்த அனைத்தையும் மறந்து இனி நடக்கவிருப்பதை பற்றி சிந்திப்போம். இம்முறை நாம் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும். என் கணவர் மகரிஷி காசிபரின் ஆசிரமத்தில் சில சீடர்கள் பயில்கிறார்கள். அவர்களது மதியில் அசுர எண்ணங்கள் நிறைந்திருக்கின்றன. அவர்களை இங்கு அழைத்து வருவோம். அதற்கு பிறகு அவர்கள் வாயிலாக நாம் நமது உத்தேசத்தில் வெற்றி பெறுவோம். இப்பொழுதே, இக்கணமே தாங்கள் எந்த அளவிற்கு உள்ளீர்களோ அந்த அளவிற்கு அழைத்து செல்லலாம் அல்லவா? ஏனென்றால் எனக்கு இந்த சிவன் கிடைத்தால் போதும். இங்கிருந்து உங்கள் உருவத்தை மனதில் ஏந்திச் செல்கிறேன். புறப்படுகிறேன். அனுமதி தாருங்கள்.
சுயநலமே, மகரிஷி காசியபரின் ஆசிரமத்தில் உள்ள சீடர்களை உனது சக்தியால் வசப்படுத்து. அவர்களது மதியில் தன்னலம் கொண்ட எண்ணங்கள் என்ன உள்ளன என்பதை அறிந்து கொள். அதன் வாயிலாக நமக்கு யார் உதவியாக இருப்பார்கள் என்பதை கண்டறிய இயலும். உடனே அக்காரியத்தை செய். சுயநலமே, எவர் மதியில் உனக்கிடம் உள்ளதோ அவரை உன்வசப்படுத்து. விரைவாக செய். அங்கேயே நில். உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் இந்த காசியபனின் ஆசிரமத்திலிருந்து என்னுடைய சீடர்களை அனுமதியின்றி அழைத்துச் செல்வாய். உனது தண்டனைக்கு தயாராகிவிடு. மகரிஷி காசிபரே, பாதையை விட்டு விலகுங்கள் சுவாமி. இல்லையேல் யுத்தம் நேரும். கணவருடன் யுத்தம் புரிவாயா? அதுவும் அதர்மத்தின் துணையுடன்? உங்களது எச்சரிக்கையோ அல்லது அறிவுரையோ என் மதியில் எட்டப் போவதில்லை சுவாமி. பாதையை விட்டு விலகுங்கள், இல்லையேல் யுத்தம் புரியுங்கள். ஒன்று நினைவிருக்கட்டும் திதி, கணவர் சரியான முடிவெடுக்கும் போது அதற்கு எதிராக நின்றாலும் உனது பதிவிரதா தர்மம் களங்கப்பட்டுவிடும். அதன் புண்ணியங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். யுத்தம் புரிய வேண்டுமென்றால் நன்றாக சிந்தித்து அதன் பிறகு முடிவெடுங்கள். நான் முடிவு எடுத்து விட்டேன் சுவாமி. இன்று இந்த திதி ஒரு தர்மத்தையே கடைபிடிப்பாள். அது இந்த அசுர மாதாவின் கடமை. எனது புண்ணியங்கள் அனைத்தையும் நான் பணயம் வைத்து யுத்தம் செய்ய போகிறேன். ஆகையால் பாதையை விட்டு விலகுங்கள், இல்லையேல் என்னுடன் யுத்தம் புரியுங்கள். பிரபஞ்சம் மகரிஷி காசிபரை என்றும் நினைவில் கொள்ளும். ஏனென்றால் அவர் தர்மத்தை காப்பதற்காக தனது உறவை இன்று துறந்து விட்டார். சத்தியத்தை கடைபிடிப்பதற்காக, இப்பிரபஞ்சத்தை பேரழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக, தனது மனைவியுடன் யுத்தம் புரிவதற்கு அவர் தயாராகிவிட்டார். ரிஷியின் தர்மத்தை அவர் கடைபிடிக்கிறார். பதவியின் தர்மத்தை காப்பது மிக அவசியம்.
அதற்காக கணவரின் தர்மத்தை தவறினாலும் தவறில்லை. மகாதேவரும் அதைதான் செய்கிறார். சரியாக கூறினீர்கள் பிரம்மதேவா. பிரபஞ்சத்தோர் என்று ஒரு முக்கியமான பாடத்தை கற்கப் போகிறார்கள். சூழ்நிலை எதுவாயினும் சரி, பதவியே உயர்ந்தது. பதவியில் இருப்பவர் ஏராளமான பொறுப்புகளை ஏற்க வேண்டும். எங்கிருக்கிறாய் மகனே? பிரபஞ்சத்தில் மிக கொடிய விஷம் கொண்ட மணிநாகமே, 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 வா, வந்து உனது அன்னை திதிக்கு துணையாக இரு. உனது தந்தையான மகரிஷி காசிபரை சிறைப்பிடி. நான் உனக்கு கட்டளை இடும் வரை அவரை நீ விடுவிக்க கூடாது. விடு, நான் கூறுவதை கேள், என்னை விட்டுவிடு. நான் உனது தந்தை அல்லவா? நாகமே, நீ மாபெரும் தவறு செய்து விட்டாய். உன் தந்தையை நீ சிறைப்பிடித்து என் சாபத்திற்கு ஆளாகிவிட்டாய். இக்கணம் முதல் சர்ப்ப இனத்தை சேர்ந்தவர்கள் எவரோடும் தோழமையோடு இருக்க மாட்டீர்கள். வா சுயநலமே, இவர்களை அழைத்துச் செல்வோம். என்னை விட்டுவிடு. கூறுவதை கேள், என்னை விட்டுவிடு.
மகாதேவா, தாங்கள் எந்த அளவிற்கு அழகரோ, தங்கள் பிம்பமும் அதே அளவிற்கு அழகாக உள்ளது. தாங்கள் என் கண் முன் இருக்கும்போது தங்களை விட உயர்ந்தவர், சிறந்தவர் வேறு எவரும் இல்லை என்று தோன்றுகிறது. பிரபஞ்சத்தில் மிகவும் அதிர்ஷ்டசாலி பெண்மணி நான் தான் என்று தோன்றுகிறது. அதோடு தங்கள் முன்னிலையில் நான் என்னையே பறிகொடுத்து விடுகிறேன். என் அழகு மேலும் அதிகரிக்கிறது. நாம் இருவரும் இணைந்தால் அழகான இப்பிரபஞ்சம் மேலும் அழகிய வடிவத்தை பெற்றுவிடும் என தோன்றுகிறது. நீங்கள் அனைவரும் அசுர குலத்தோராகிவிட்டீர்கள். உங்களது உண்மையான பக்தி இனி அசுர குலத்தின் மீதுதான். மகரிஷி காசிபரின் ஆசிரமத்தில் இருந்தும் கூட தாங்கள் எவரும் உங்களது உண்மையான பக்தியை அவரிடம் வெளிப்படுத்தவில்லை. உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தருகிறேன். கூறுங்கள், எங்களுக்கு துணையாக இருப்பீர்களா? ஆம், இருப்போம். ஆம், இருப்போம். நிச்சயம் இருப்போம். துணையாக இருப்போம். நிச்சயம் இருப்போம். ஒவ்வொருவராக உங்கள் குணத்தை கூறுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். என்னால் வாயுவின் வேகத்தை கட்டுப்படுத்த இயலும். நான் மோகாசுரன். எவரையும் என்னால் வசப்படுத்த இயலும். ஒருவரை வசப்படுத்தி அவர் வாயிலாகவே என் மன விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள இயலும். நீ சக்தி வாய்ந்தவன் என்று நாங்கள் எவ்வாறு நம்புவது? எனது கண்களை நன்றாக பார்த்து தங்களின் சிறப்பு என்னவென்று கூறுங்கள். தங்களது எல்லை என்ன? சுயநலத்தின் எல்லையை கேட்கிறாயா? எனக்கு எந்த எல்லையும் கிடையாது. எல்லையற்றவன் நான். சுயநலமே, மகாதேவரே உயர்ந்தவர் என்று கூறு. அவரை விட சிறந்தவர் எவரும் இல்லை. மகாதேவரே உயர்ந்தவர். அவரை விட சிறந்தவர் எவரும் இல்லை. இனி கூறு. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. அற்புதம் மோகாசுரனே, அற்புதம். இப்போது செல். உடனே சென்று பார்வதியின் பயணத்தை தடுத்து நிறுத்து. இல்லை அசுரமாதா, நீ கைலாயம் செல்ல வேண்டும். நான் என்ன கூறுகிறேனோ அதன்படி செய்.
மகாதேவா, தங்களது அடுத்த ஜோதிர்லிங்கமான ஓம்காரேஸ்வரத்தில் நாம் சந்திப்போம் மகாதேவா. ஓம்காரேஸ்வரத்தில் நாம் சந்திப்போம் மகாதேவா. வாருங்கள் சிவனே, இருவரும் இணைந்து ஓம்காரேஸ்வர பயணத்தை இப்பொழுது மேற்கொள்ளலாம். இல்லை தேவி பார்வதி, தங்களால் ஓங்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் செல்ல இயலாது. ஏனெனில் இம்முறை இன்னல் அல்ல, தங்களது கடமையே தங்களை தடுக்கப் போகிறது. தங்களுடைய பயணம் நிச்சயமாக முழுமை பெறாது. நடக்கவிருக்கும் இரு சம்பவங்களும் இப்பிரபஞ்சத்திற்கு மிக மகத்துவமானது. ஒரு புறம் பிம்பத்திலிருந்து அமிர்தம் வழிகின்றது, மறுபுறம் சரீரத்திலிருந்து நஞ்சு பிறக்கிறது. பிரபஞ்சத்தோர் ஒன்றை உணரட்டும். பிம்பம் சிவனுடையது என்றால் காணும் காட்சி யாவிலும் அன்பு நிறைந்திருக்கும். சரீரத்தில் அசுரத்தன்மை இருந்தால் காணும் இடமெல்லாம் அக்கிரமங்கள் பரவும். ஒருவர் உன்னதமான உயர்ந்தவராக இருந்தால் அவரது பிம்பம் பூஜிக்கத்தக்கதாக யாவரின் அன்பையும் பெரும் வண்ணம் அமைந்திடும். ஆனால் தவறான எண்ணம் கொண்டவர் தன் கடமையை சரிவர அவர் செய்தாலும் கூட பாவம் புரிந்தவர் ஆவார். அசுரர்களைப் போன்றே தண்டனைக்குரியவர்களாவார்கள். ஹரஹர மகாதேவா, அன்னை பார்வதி போற்றி. சரி வா, நாம் இல்லம் செல்வோம். நாளை மீண்டும் இவ்விடத்தை அலங்கரிப்போம். மகாதேவரும் அன்னை பார்வதியும் மீண்டும் இணையும் வரை இவ்வாறு விவாக மண்டபத்தை அலங்கரிப்போம். வேதனையாக இருக்கிறது. நமக்கு எடுத்துக்காட்டாக இருந்த சிவனும் பார்வதியும் இப்பொழுது விறகு தாபத்தில் உள்ளார்கள். சிவனும் சக்தியும் இப்போது செய்வது அனைத்தும் நம் அனைவரின் நலனுக்காக தான் என்பதை உணரு. ஆதிசக்தியின் ஜோதிர்லிங்கத்திற்கான பயணம் உஜ்ஜயினத்தில் இருக்கும் நம் அனைவருக்கும் வரமாகும். நம் அனைவரின் மரணத்திற்கு பிறகு நமது சாம்பலானது மகாதேவர் மீது பூசப்படும். ஆகையால் மகாதேவரும் அன்னை பார்வதியும் மீண்டும் இணையும் போது உஜ்ஜயினத்தில் இருக்கும் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த மண்டபத்தில் விவாகத்தை நடத்துவோம். வாய்ப்பில்லை. சிவனும் சக்தியும் நிச்சயமாக இணைய மாட்டார்கள். ஏனென்றால் தேவி பார்வதி ஓங்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கத்திற்கு செல்வதற்கு இயலாது. எங்களுடைய அசுர வீரன் அவர்களை கைலாயத்திற்கு அனுப்புவான். மோகாசுரா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, மகாதேவா. மகாதேவா. பார்த்தீர்களா மகாதேவா, சிவனையும் சக்தியையும் பிரபஞ்சத்தோர் உதாரணமாக எண்ணுகிறார்கள். ஆனால் நம் உறவிலிருந்து விடு பெறுவதற்கு தாங்கள் சற்றும் சிந்திக்கவில்லை. நாளைய சூரிய உதயத்தில் உன்னை புவியில் இருந்து கைலாயத்திற்கு நான் அனுப்புவேன். கைலாயம் சென்று நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நன்றாக அறிவாய் அல்லவா? நிச்சயமாக அசுரகுரு.
அற்புதம்! இன்று இரவு முழுவதும் நடந்தாலும் பார்வதியால் விடிவதற்குள் உஜ்ஜைனத்தின் மகாகாளேஸ்வரர் ஜோதிட லிங்கத்தில் இருந்து ஓம்காரீஸ்வரத்தின் எல்லை வரை செல்ல இயலும். அதே நேரம் நாளை உதயம் நமது மோகாசுரன் கைலாயத்திற்கு சென்றடைந்து விடுவான். இன்று இரவு உன்னால் எவ்வளவு தூரம் செல்ல இயலுமோ செல். ஏனென்றால் நாளை உன்னுடைய இந்த பயணம் மற்றும் சிவனை சந்திக்கும் உன் எண்ணம் இரண்டும் முடிவடைய போகிறது. இந்த பெண் எதற்காக அழுது கொண்டிருக்கிறார்கள்? பெண்ணே, தாங்கள் யார்? ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? தங்கள் வேதனையை பற்றி கூறுங்கள். எதுவும் இல்லை. கண் கலங்காதீர்கள். தங்கள் வேதனைக்கான காரணத்தை கூறுங்கள். நான் மட்டுமல்ல, கிராமத்தில் உள்ள ஏராளமான பெண்கள் இவ்வாறுதான் கணவரை எண்ணி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் வியாபாரத்திற்காக வெளியூர் சென்றுள்ளார்கள். பிரிவின் வேதனையில் அழுது கொண்டிருக்கிறோம். இந்த வேதனை மிகவும் கொடியது தேவி. அதை பொறுத்துக் கொள்ள இயலாது. ஆயினும் தாங்கள் ஏன் இங்கு நிற்கிறீர்கள்? தாங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக தென்படுகிறீர்கள். கணவரை பிரிந்த வேதனையை பற்றி தங்களுக்கு என்ன தெரியும்? துர்திஷ்டசாலியான எங்களுடன் தங்களுக்கு என்ன வேலை? செல்லுங்கள், எங்கள் வேதனை எங்களுடன் செல்லட்டும். சகோதரி, கண்களால் பார்ப்பதனைத்தும் உண்மை என்ற அர்த்தமல்ல. நானும் விரகதாபத்தில் எரிந்து கொண்டிருக்கிறேன். தங்கள் வேதனையை என்னால் புரிந்து கொள்ள முடியும். தங்கள் கணவர் தங்களை பிரிந்து எங்கு சென்றார்? அவரும் வியாபாரத்திற்காக சென்றுள்ளாரா? ஆம், இப்பிரபஞ்சத்தின் மிகவும் மகத்துவமான காரியத்திற்காக சென்றிருக்கிறார். காதல், விவாகம், அது உறவுக்காக உருவாகும் உணர்வல்ல. அந்த உறவானது கடமை என்ற பொறுப்புடன் பிணைக்கப்பட்டிருக்கும். காதல் மனதளவில் ஒருவர் மீது மற்றொருவர் கொண்டிருப்பது. ஆனால் அக்காதலானது வெளித்தோற்றத்தால் மற்றவருக்கு உணர்த்துவதல்ல. ஒருவர் மீது மற்றொருவர் மனதில் கொண்டிருக்கும் கௌரவம், அது மரியாதையே காதல். ஒரு ஆணும் பெண்ணும் காதல் வயப்பட்டு பதிபத்தினியாக விவாகம் முடிந்த பின் மனைவியானவள் தன் பதியின் நலனுக்கும் குடும்பத்தின் நலனுக்கும் பொறுப்பேற்கின்றாள். பதியானவர் தன் பத்தினி மற்றும் தன் குடும்பத்தோரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக மாறுகிறார். பதியானவர் தன் துணைவியின் ஆனந்தத்திற்காக, அவள் நம்பிக்கையை பெறுவதற்காக கடமையை சரிவரச் செய்கின்றான். அக்கடமை யாதெனில், இரண்டு குடும்பங்களுக்கான மிக மகத்தான உறவினை வலுப்படுத்த
தரும் கௌரவம். இந்த கௌரவம், மரியாதை இவை யாவும் உணர்வல்ல. அதுவே கடமையின் முழு அர்த்தம். எந்த ஆண்மகன் தன் குடும்பத்தாரையும் தன் பத்தினியின் குடும்பத்தாரையும் சமமாக மதிக்கின்றானோ அவன் எங்கும் போற்றப்படுகின்றான். அதற்காக அந்த ஆண்மகன் குடும்பத்தை பிரிந்திடும் நிலையும் உருவாகிறது. ஒருவரின் வாழ்வில் கடமை எனும் சங்கிலி இல்லாவிடில் என் நிலையிலும் ஆண்மகன் தன் பத்தினியை பிரிந்து, தனது குடும்பத்தோரை பிரிந்து வெகு தொலைவு சென்றிட விரும்ப மாட்டார்கள். எவர் ஒருவரும் தன் குடும்பத்தினரை பிரிந்து வாழ்வில் இன்ப துன்பங்களையும் துறந்து வெகு தொலைவு சென்றிட விரும்ப மாட்டார்கள். ஆயினும் செல்கின்றனர். அதற்கு காரணம் கடமை ஒன்றே. கடமையை கடைபிடிக்க உற்றார் உறவினரை துறந்து பதி பத்தினியை பிரிந்து வெகு தூரம் சென்று விரகதாபத்தை அனுபவிக்கிறார். அந்த விரகதாபம் பெண்களுக்கு மட்டும் வேதனை தருவதில்லை, ஆண்களுக்கும் தருகிறது. ஸ்திரீயானவள் பதியை எண்ணி எவ்வாறு வருந்துகிறாளோ அவ்வாறே பதியானவர் பத்தினியை எண்ணி மனம் வருந்துகிறார். எவ்வாறு சக்திக்கு சிவனோ அவ்வாறேதான் சிவனுக்கு சக்தியும். இன்னும் சில நாட்கள் பொறுமையாக காத்திரு. உன்னை காண நான் விரைவில் வந்து விடுவேன். பிறகு நாம் இருவரும் ஒன்றாக அமர்ந்து உண்ணலாம், உரையாடலாம். உன்னை பிரிந்து உண்ணும் விருந்தும் கூட என் உடலுக்கு விஷம்தான். விரைவில் வந்து விடுகிறேன். காதலில் ஏங்கும் பதி வேதனையை உணர்ந்திடும் போது கடமையாற்ற மறக்கலாம். எனினும் அவ்வகையில் இருக்கும் ஒருவர் அவ்வேதனைகளின் காலத்தில் கடமையை நினைவு கொண்டால் பிறகு அவர் தனக்கான கடமையை செய்வதிலிருந்து பிரபஞ்சத்தில் உள்ள எவராயினும் அவரை தடுத்திட இயலாது. ஏனென்றால் பொறுப்புடன் இணைந்திருக்கும் கடமைக்கு நிகர் வேறொன்றுமில்லை, காதலும் இல்லை. கடமைகளை நிறைவேற்றிடும் பொறுப்பு மனிதனுக்கோ மகாதேவனுக்கோ எவருக்காயினும் அது மகத்துவமானதே. கடமை மற்றும் காதலுக்கிடையே தேர்வு செய்திடுவது ஆணின் விதியாகும். பிரபஞ்சத்தில் ஜனனித்த யாவருமே ஓர் காரணத்திற்காக அவர் கடமையாற்றவே பிறந்தனர். இவ்வாறு கலங்காதீர்கள், அமைதியாக இருங்கள். என் கணவர் மீண்டு வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. தாங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள். தங்கள் கணவரும் மீண்டு வருவார், விரைவில் வருவார். எவ்வாறு நான் நம்பிக்கை கொள்வது? சிவனும் சக்தியுமே பிரிந்து விட்டார்கள். அவ்வாறு இருக்கையில் நாங்கள் எவ்வாறு இணைய இயலும்? சிவனும் சக்தியும் இணைவார்கள், விரைவில் இணைவார்கள். முதலில் அவர்கள் இணைவார்கள், பிறகு உங்கள் வேதனைகளை போக்குவார்கள். அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு உங்கள் இல்லம் செல்லுங்கள். நம்பிக்கையோடு இருங்கள், செல்லுங்கள். வாருங்கள். இப்பிரபஞ்சத்தில் எவரும் காண கிடைக்காத காட்சி இது. பிரபஞ்சத்தோர் காணட்டும், உணரட்டும். இத்தருணத்தை அனைவரும் நினைவில் கொள்ளட்டும்.
ஆதிசக்தியோ அல்லது சாதாரண பெண்மணியோ, காதலின் விரகதாபத்தின் வேதனை இருவருக்கும் சமமானதே. இருவரின் கண்களிலும் வேதனையின் கண்ணீர் வழியும். மனதில் கணவனை காண வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கும். நாராயணனான நான் இந்த இரு பெண்மணிகளையும் அவர்களுடைய காதலையும் கண்டு தலை வணங்குகின்றேன். அதோடு மானிடர்கள் இந்த யுகத்தில் மட்டுமல்ல, இனி வரப்போகும் அனைத்து யுகத்திலும் உண்மையான காதலர்களின் முன்னிலையில் இவ்வாறே தலை வணங்குவார்கள். என்ன இது நாராயணா? இது என்ன சக்தி? உடனடியாக நாம் இங்கிருந்து புறப்பட வேண்டும். இது ஒரு தீய சக்தியின் அறிகுறியாகும். தந்தையே, தாங்கள் இல்லாமல் மனதில் எதுவும் லயிக்கவில்லை. அனைத்தும் முழுமையற்று இருக்கிறது. கைலாயத்திற்கும் இங்கு வாழும் எங்களுக்கும் உயிர் வாழ வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமல் போய்விட்டது. நாங்கள் நடைபெணமாக இருக்கிறோம். தங்களை காண வேண்டும் என்ற ஆசையில் உயிரை பிடித்துக் கொண்டு இருக்கிறோம். இது நிச்சயம் அசுரர்களின் சூழ்ச்சி. தேவி பார்வதியை தடுப்பதற்கான முயற்சிதான் இது. எவரும் கலங்க வேண்டாம். மகாதேவரும் அன்னை பார்வதியும் விரைவில் வருவார்கள். நமது கைலாயம் மீண்டும் பழைய நிலைக்கு வந்துவிடும். அதற்கு வாய்ப்பில்லை. கைலாயத்திற்குள் எவ்வாறு வந்தாய்? நான் மோகாசுரன் இந்த கைலாயத்தை அழிக்க வந்துள்ளேன். நான் இருக்கையில் கைலாயத்தை அழிக்க அனுமதிக்க மாட்டேன். என்னோடு யுத்தம் புரிய தயாராக இரு. என்னோடு யுத்தம் புரிய தயாராக இரு. என்னோடு யுத்தம் புரிய தயாராக இரு. இது கணேசனின் குரல் அல்லவா? என் மகன் ஆபத்தில் உள்ளான். ஓம்
வாழ்க்கை, அதில் வாய்ப்புகள் ஏராளம். நாம் பல்வகை வெற்றிகளை பெற்றிட, ஆனந்தம் உணர்ந்திட வாழ்க்கை நல் வாய்ப்புகளை வழங்கிடும். ஆனால் வாய்ப்புகளின் பிரவாகத்தில் சில சமயம் நாம் நமக்காக அல்ல, பிறருக்கு சேவை புரிந்திடுவதற்கான வாய்ப்பும் கிட்டுகின்றது. எப்பொழுதெல்லாம் அவ்வாறான வாய்ப்புகள் கிட்டுகின்றதோ அப்பொழுது தன்னல எண்ணமின்றி பொதுநல எண்ணத்தில் சிந்தியுங்கள். பல நற்செயல்கள் புரிந்து அவர்களின் வாழ்க்கையை மாற்ற முயன்றிடுங்கள். ஓ